அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு 2026 நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்றத பார்க்க போறோங்க. கடகராசி இந்த குரு பயிற்சியில மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ராசி, மிகப்பெரிய நன்மைகளை பெறக்கூடிய ராசி. கடந்த காலத்துல கண்டக சனி அஷ்டமத்து சனியில படாத பாடுபட்டு அஷ்டமத்து சனி விலகிய கையோட இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்க ராசியிலேயே நடக்கிறது மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம், மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். பேசிக்கா நவ கிரகத்துல 9 கிரகத்துல மாபெரும் சுபர் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தன் உச்ச பலத்தை அடைய போறார். உங்க கடகராசியில தான் குரு பகவான் உச்ச பலத்தை அடைவார். அதனாலதான் 12 ராசிகள்ல கடகராசி ரொம்ப பவர்ஃபுல்லான ராசின்னு சொல்றதுக்கு ரீசனே அதான். தனத்தை, செல்வத்தை, குடும்பத்தை, குழந்தையை, ஆபரணங்கள், நல்ல பேரு புகழை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியில தான் உச்சமாவார். உங்க ராசியில தான் அவருக்கு அளப்பரிய பவர் வரும். பூமிக்கு நம்ம பூமிக்கு பக்கத்திலையும் வரார், நம்மனாலையும் பார்க்க முடியும். ஜூன் மாசம் 2ஆம் தேதி குரு பகவான் உச்சமாவறார், உங்க ராசிக்கு வரார், பயிற்சி ஆகிறார். நம்மனாலையும் வெறும் கண்களால இரவுல அவரை பார்க்க முடியும். அவரும் இந்த உலகத்துக்கு ஏகப்பட்ட நன்மையையும் செய்ய போறார். அதை தான் இந்த 2 வீடியோ முன்னாடி உலகத்தை காக்கக்கூடிய குரு பகவான் வீடியோ போட்டிருக்கேன். அவருடைய இந்த சுப ஒளி பூமி மேல் விழுவது பூமிக்கு ரொம்ப நல்லது. பூமியில் நடக்கக்கூடிய போர்கள், பிரச்சனைகள் இது எல்லாம் தீர்ந்து சற்று நிம்மதியான ஒரு சூழ்நிலையை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? இந்த குரு பகவான் எப்போ உங்க ராசிக்குள்ள வராருன்னு பாத்தீங்கன்னா 2026 ஜூன் மாசம் 2ஆம் தேதி வந்துட்டு 5 மாசம் உங்க ராசிக்குள்ள சூப்பரா உட்கார போறார். 5 மாசம் கழிச்சு அக்டோபர் 31ஆம் தேதி உங்க ராசியில இருந்து சிம்ம ராசிக்கு வக்ரமா வரார், முன்னோக்கி போறார். சூரியன் அவரை தள்ளுறார். ரைட்டுங்களா? முன்னோக்கி போறாரு. சிம்ம ராசியில 3 மாசம் இருக்கிறாரு. நவம்பர் மாசம், டிசம்பர் மாசம், ஜனவரி மாசம் 24ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியில வக்ரமா இருக்கிறார். திருப்பி பேக் உங்க ராசிக்கு வரார். வந்துட்டு திருப்பி உங்க ராசியில ஒரு 5 மாசம் இருக்க போறார். சோ இந்த குரு பயிற்சி டோட்டலா 1 வருஷம் 1 மாசம் வக்ர நிவர்த்தியாகி உங்க ராசிக்குள்ள வருகின்ற குரு பகவான் அதுக்கப்புறம் 2027 ஜூன் மாசம் 25ஆம் தேதி தான் உங்க ராசியை விட்டு வெளியே போறார். சரிங்களா? இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏனென்றால் ஒளி பொருந்திய குரு உங்க ராசிக்குள்ள உங்க ராசி மேல அமர்வது மிகவும் ஒரு அருமையான ஒரு விஷயம். என்னெல்லாம் செய்வாருன்னு பார்ப்போம். உங்களுக்கு மன தைரியத்தை கொடுப்பார், மன தெளிவை கொடுப்பார், தன்னம்பிக்கையை கொடுப்பார். ஒரு பெரிய ஒரு நல்ல பவர் உங்க உள்ள வந்தா மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். நல்லா உக்காந்து ஆழமா சிந்திச்சு பாருங்க. ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்கிற மாதிரி, ஒரு பவர் இருக்கிற மாதிரி, ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கிற மாதிரி குரு பயிற்சி ஆன உடனே ஓரிரு மாதங்கள்ல இதை உங்களால உணர முடியும். அது மேபி உங்க கூட இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கலாம், அல்லது உங்களுக்கு இறைவனே நம்ம கூட இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். இல்ல ஏதோ ஒரு சப்போர்ட், ஏதோ உங்களுக்கு மேல ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கிறத உங்களால உணர முடியும். உங்க ராசியில குரு பகவான் வருதால இந்த பலன்களை உங்களால அனுபவிக்க முடியும். இன்னொன்னு, கடந்த ஒரு 5-6 வருஷமா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. ஏன்னா 2020 இருந்து உங்களுக்கு கண்டக சனி, 2020, 2021, 2022 உங்களுக்கு கண்டக சனி. அதை தொடர்ந்து 2023, 24, 25 உங்களுக்கு அஷ்டமத்து சனி. கடந்த 6 வருடங்கள் நிறைய பேரு கடகராசி அன்பர்கள் நல்லா இல்லை. பொருளாதார ரீதியா சரி, குடும்ப ரீதியா சரி, வேலை ரீதியா சரி, நிறைய பிரச்சனைகளை, நிறைய கடன்களை, தொழில முன்னேற்றம் இல்லாம, வேலை கிடைக்காம, கல்யாணம் ஆகாம நிறைய பிரச்சனைகளை கடந்த காலத்துல கடகராசி அன்பர்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்க. நீங்க ஆல்ரெடி என்ன ஃபாலோ பண்ற நபராக இருந்தீங்கன்னா இந்த விஷயத்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன். இப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சியை பத்தி உங்களுக்கு கண்டக சனி அஷ்டமத்து சனி நடக்கும் போதெல்லாம் குரு உங்களை காப்பாற்ற மாட்டாரு. உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்ச பிறகு உங்களை காப்பாத்துவாரு. அப்போ உங்க ராசி மேலேயே குரு வருவாரு. அப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் மாத்தி விடுவாரு அப்படின்னு நான் சொன்னேன்.
இப்போ இந்த குரு பகவானுடைய ராசியிலேயே தான் சனி பகவான் அமர்ந்து இருக்கிறார். கடந்த காலத்துல கண்டக சனியையும் அஷ்டமத்து சனியையும் கொடுத்து செம்மையா பிரச்சனையில மாட்டி ஒரு நிம்மதி இல்லாம ஏகப்பட்ட மன அழுத்தம், அவமானம், நிறைய பிரச்சனைகளை, நிறைய பண இழப்புகளை சந்திச்ச கடகராசி அன்பர்கள் இந்த வருஷத்துல இருந்து நல்லா இருக்க போறீங்க. அது இல்லாம இந்த குரு பகவானும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ண போறார். ஜூன் மாசத்துல இருந்து குரு பயிற்சி ஆவறது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். உங்களுக்கு ஒரு தைரியம் வரும், பணம் வரும், முக்கியமா ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். நிறைய நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். முக்கியமான பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிலேயே குரு பகவான் அமர்றதால, அவர் 7ஆம் இடத்தை பார்க்கறதால, 5ஆம் இடத்தை பார்க்கறதால, 9ஆம் இடத்தை பார்க்கறதால உங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், காதல் கைகூடும், சுப நிகழ்ச்சிகள் உங்க வீட்டுல நடக்கும், அல்லது உங்க பிள்ளைகளுக்கு நடக்கும், இல்ல உங்க பேரம்பேத்திகளுக்கு நடக்கும். இதுதான் விஷயம். சுப நிகழ்ச்சிகள், நல்ல நல்ல விஷயங்கள், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மங்களகரமான விஷயங்கள் உங்க வீட்டுல நடக்கும். இந்த குரு பயிற்சியில ஒரு நெகட்டிவும் இருக்கு, அதுவும் நான் சொல்றேன். பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணவரவு ஏற்படும். இது வரைக்கும் பிரச்சனையில இருந்த சில விஷயங்கள் நிறைய மனிதர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கும். மேபி வம்பு வழக்கா இருக்கும், இல்ல ரொம்ப நாள் கிடைக்காத ஒரு ப்ரொமோஷனா இருக்கும், இல்ல ரொம்ப நாள் ஒரு சொத்து வராம இருக்கும், ஏதாவது ஒரு பங்காளி சண்டை இருக்கும், ஏதாவது ஒரு பாக பிரிவினை இருக்கும், யாருக்கிட்டயாச்சும் பணத்தை கொடுத்துட்டு அது வராம இருக்கும், ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு வராம இருக்கும், இவ்வளவு நாள் நிறைய கடன் இருந்திருக்கும், நீங்க பணத்தை கொடுத்துருப்பீங்க உங்க கையில வராம இருக்கும், இல்ல நீங்க பணத்தை வாங்கியிருப்பீங்க உங்களால கொடுக்க முடியாம இருக்கும். இந்த மாதிரி நீண்ட நாள் முடிவு இல்லாம இருக்கக்கூடிய டீல் எல்லாம் முடியறதுக்கான பொன்னான வாய்ப்பா இது அமையும். கடந்த காலத்துல, கடந்த 2020 இருந்து நீங்க என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் மாட்டினீங்களோ அந்த பிரச்சனை, அந்த டீல் எல்லாம் முடியக்கூடிய ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். பணவரவு கண்டிப்பா இருக்கும், வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். இதுல என்ன ஒரு சூப்பரான ஒரு விஷயம்னா, இந்த குரு பகவான் உங்களுக்கு 6க்கும் 9க்கும் அதிபதி. உங்க ராசிக்கு 6க்கும் 9க்கும் அதிபதியான குரு பகவான் உங்க ராசி மேலேயே உட்கார்றதால, உச்ச நிலையில உட்கார்றதால டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், ஆன்மீக சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்புகள், நிறைய கோவில்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், கோவில்களுக்கு போய் புண்ணிய தீர்த்தம், இந்த இவ்வளோ நாள் இந்த கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன், என்னால போக முடியல, என்கிட்ட காசு இல்லை, எனக்கு அந்த மாதிரி அமையல, எனக்கு கூட கூட்டின்னு போறவங்க ஆள் அமையலன்ற இந்த சூழ்நிலை எல்லாம் மாறி அந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு இந்த 6ஆம் அதிபதியும் லக்னத்தில் அமர்வதால நல்ல வேலை கிடைக்கிறது, நல்ல மாற்றம் கிடைக்கிறது. இந்த கடகம் என்பது வெளிநாட்டை குறிக்கும். இந்த கடகம் என்பது உங்க ராசி வெளிநாட்டை குறிக்கும். உங்க ராசியில பிறந்தவங்க பெரும்பாலான மக்கள் பிறந்த ஊர்ல இருக்க மாட்டாங்க. ஒண்ணு வெளி மாநிலம், வெளிநாடு, வெளி ஊரு அப்படி போயிடுவாங்க. சோ இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். பிளஸ் 6ஆம் அதிபதியும் லக்னத்தில் அமர்வதால், 6ஆம் இடம் என்பது கடன் நோய் எதிரி. 6ஆம் இடம் கடனை கொடுக்கும், பண பிரச்சனையை கொடுக்கும், எதிரியை கொடுக்கும், தேவையில்லாத வம்பு வழக்கு கொடுக்கும், சில பேருக்கு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுக்கும். ரைட்டுங்களா? இந்த 6ஆம் அதிபதியும் உங்க ராசியில உட்கார்றதால இந்த பிரச்சனை ஏதாவது இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். புதுசா ஏதாவது இந்த குரு பகவான் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா உடம்புக்கு ஏதாவது போறது, குரு பகவானுடைய வியாதிகளை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பிளட் சுகர் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கேஸ் ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வயிறு ஜீரணமாவாம இந்த மாத்திரை போட்டாதான் வயிறு கிளீனா இருக்கு, கொஞ்சம் காரம் சாப்பிட்டாலே வயிறு ஒரு மாதிரி இருக்கு, வயிறு உப்பசமா இருக்கு, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கும். குரு பகவான் வயிறு சம்பந்தமான கிரகம். வயிறு சம்பந்தமான வருகின்ற நிறைய வயிற்றுல நிறைய பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, கட்டி வர்றது, நீர் கட்டி வர்றது, இந்த எரணியா சம்பந்தமான பிரச்சனைகள் வருவது, அஜீரண கோளாறு ஏற்படுவது, இந்த மாதிரி சில விஷயங்களை எல்லாம் குரு பகவான் கொடுப்பாரு. இந்த மாதிரி சில விஷயங்கள் செல்வதற்கு இல்ல வராமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னால் 6ஆம் அதிபதி அமர்வதால் ஒண்ணு கடன் வாங்க வைப்பாரு, இல்ல தேவையில்லாத எதிரியை கொடுப்பாரு, இல்லைன்னா ஏதாவது பணம் கொஞ்சம் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். மேபி நீங்க ஏதாவது ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்றதால, இல்ல மேபி ஏதாவது ஒரு கார் வாங்குறதால, இல்ல மேபி ஏதாவது ஒரு பிசினஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக கூட நீங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். புதுசா எதிரி உருவாகலாம். இந்த கடன் நோய் எதிரின்ற கான்செப்ட்ல ஏதாவது 1, 2 நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் இந்த குரு பகவான் தனக்காரகனே
உங்க இதுல வந்து உங்க ராசியில வந்து உட்கார்றதால உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அப்புறம் குரு பகவான் வக்ரம் வேற ஆவார் 3 மாசம். நான் சொன்ன பாருங்க, நவம்பர் டிசம்பர் ஜனவரி வக்ரம் ஆவார் சொன்ன பாருங்க. அப்ப அவரு 2க்கு போவார். இன்னும் உங்களுக்கு தனவரவு நல்லா இருக்கும். அவர் லக்னத்துல இருக்கும் போது ஒரு தைரியமும், யாரோ ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீலிங்கும், யாரோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு எண்ணமும் ஏற்படும். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன நிம்மதி ஏற்படும். அவர் 2ஆம் இடத்துக்கு போகும்போது நல்லா காசு கொடுப்பார். அந்த 3 மாசத்துல உங்களுக்கு திடீர் பணவரவு இல்ல திடீர் மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் மிகவும் அற்புதமாக இருக்கு. முக்கியமாக இதுக்கு முன்னாடி பிரிந்த கணவன் மனைவி, சண்டை போட்டுன்னு இருக்கிற கணவன் மனைவி, ரொம்ப நாள் வெளிநாட்டுல இருக்கிறேன், என் சொந்த ஊருக்கு போலாமா, மனைவி கூட போய் சேர்ந்து வாழலாமா, அதற்கும் நல்ல வாய்ப்பாக இது அமையும். சோ இந்த குரு பயிற்சி கடகராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமா இருக்குது, சூப்பரா இருக்குது. இந்த குரு பயிற்சியே உங்க ராசியில தான் நடக்குது. அஷ்டமத்து சனி முடிந்த பிறகு வருகின்ற இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு மிகப்பெரிய நன்மையை செய்ய போறார். உங்க ராசிக்கு மட்டும் கிடையாது, இந்த உலக மக்களுக்கே மிகப்பெரிய நன்மையை செய்ய போறார். சரிங்களா? இந்த பதிவுல கடகராசியை பத்தி பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.